Hi and hello creators, welcome back to Technology Channel. நான் உங்கள இன்னைக்கு கூட நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா OBS ல இருந்து YouTubeல எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணனும்னு சொல்லி இந்த டுட்டோரியல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல நீங்க YouTube ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேல கோ லைவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லனா பாத்தீங்கன்னா கிரியேட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டுத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா கோ லைவ் கொடுத்தா கிரியேட்டர் ஸ்டுடியோக்கு நம்ம போவோம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கோ லைவ் கொடுங்க. சோ கோ லைவ் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு பாத்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் YouTube லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டுடியோ ஓபன் ஆகும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் வெப்கேம்ல போகும். நீங்க ஸ்ட்ரீம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரீம்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பாத்தீங்கன்னா லோட் ஆகும். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாலும் பாத்தீங்கன்னா செட்டிங் பண்ணி வச்சிருந்தாலும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டைட்டில் ஆகட்டும், கேட்டகரி ஆகட்டும், பிரைவேசி ஆகட்டும், மானிடைசேஷன் ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நம்ம பாத்தீங்கன்னா ரீநேம் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கொடுத்துக்கோம் பாத்தீங்கன்னா டைட்டில் எல்லாம். ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் டேக்ஸ், கேட்டகரி, பப்ளிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நான் டெமோ பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே நான் அப்படியே வச்சுக்கிறேன். நீங்க மாடிஃபை மாடிஃபை பண்ணிக்கலாம். நீங்க புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே விட்டு அதுக்கப்புறம் விசில் விட்டு அதுக்கப்புறம் தம்ப்நெயில் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா தம்ப்நெயிலும் நீங்க இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த லொகேஷன்ல நீங்க தம்ப்நெயில் வச்சிருக்கீங்க அந்த லொகேஷன் நீங்க சூஸ் பண்ணி தம்ப்நெயில் ஓப்பன் ஆன்ற ஆப்ஷன் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆகிடும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் லோட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தோம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வீடியோ லாங்குவேஜ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் நம்ம கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா டைட்டிலாக நம்ம எந்த லாங்குவேஜ் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷா தமிழா என்னன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இது எதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா யூடியூப் அல்காரிதம்க்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேனல் மானிடைசேஷன் ஆயிருக்குன்னா என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லைன்னா யூடியூப்ல டாப்ல சர்ச்சில் வரதுக்கு யூடியூப் அல்காரிதம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேக்ஸ் என்னென்னு எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் வீடியோ லாங்குவேஜ் எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ லாங்குவேஜ் என்னமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் பண்ணணும் அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டடான பீப்புள்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா சஜஸ்டடில் போகும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே செட் பண்ணிக்கோங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் டைட்டில் எல்லாம் கொடுத்துக்கோங்க. எல்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணோம். அதுக்கப்புறம் லைவ் சாட் வேணும்னா என்னபிள் ஸ்லோ மோட் கொடுத்தோம்னா 60 செகண்ட் ஒவ்வொரு கமெண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் மெதுவாக ஷோ ஆகும். என்னபிள் லைவ் சாட் கொடுத்துக்கோங்க. மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. லைவ் ரீட் ஆகிட்டு ஆகணுமா செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர்ஸ் ஆகட்டும் லைவ் ரீட் ஆகிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட் ஆகிட் ஆகும். வியூவர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் மானிடைசேஷன் உங்களுக்கு என்னபிள் ஆயிருந்துச்சுன்னா மானிடைசேஷன் ஆன் பண்ணுற மறந்துடாதீங்க. ஆன் கொடுங்க. டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா ஆட்ஸும் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. ஓவர்லே ஆட்ஸு, ஸ்கிப்பபிள் ஆட்ஸு, ஸ்பான்சர் ஆட்ஸு, நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ டிக் பண்ணதுக்கப்புறம் சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவ் கொடுங்க. 1 செகண்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ப்ரெசென்ட் இப்போ நம்ம டெமோ பர்பஸ்னால ப்ரைவேட்டில் நான் வச்சுக்கிறேன். இப்போ பப்ளிக்ல வச்சுக்கும் போது நான் ப்ரைவேட்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா டைரெக்டாக லைவ் போயிடும். நான் லைவ் கொடுத்த உடனே. ஸோ இப்போ நான் ப்ரைவேட் கூட நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ப்ரைவேட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் OBS ஸ்டுடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட நார்மல் லேட்டன்சி, லோ லேட்டன்சி, அல்ட்ரா லேட்டன்சி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீட் கம்மியாக இருக்குன்னா லோ லேட்டன்சியில் வச்சுக்கோங்க. நார்மல் லேட்டன்சினா உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீட் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் நார்மல் லேட்டன்சியில் கொடுங்க. அப்போ தான் நமக்கு பஃப் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் கீ இருக்கும். அந்த ஸ்ட்ரீம் கீ நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரீம் கீ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் சார்ட் ஆப்ஷன் இருக்கும். சார்ட் ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே படிச்சு இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோலாம் நம்ம செட் அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் எல்லாமே என்னபிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்ட்ரீம் கீ RTMP வேரியபிள் நம்ம இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் கீ நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரீம் கீ காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா OBSல போய் இந்த ஸ்ட்ரீம் கீ அப்ளை பண்ணணும். ஸோ எப்படியோ நம்ம OBS ஸ்டுடியோல செட்டிங் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ OBS ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. என்டையர் சோர்சஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இந்த என்டையர் சோர்சஸ் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்.
லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. கேமரான்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் சோர்சஸ் நேம் இருக்கும். சோர்சஸ் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலாஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் எது மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்கணும் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து லோக்கலாஸ்ட் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ லோக்கலாஸ்ட்டுக்கு செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டேட்டா வந்து ஆயிருக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே வந்து கொடுங்க. ஸோ ஓகே வந்து கொடுத்ததுக்கப்புறம் 1 செகண்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட கேமரா ஆகட்டும் இதாகட்டும் மொபைல் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கலாம் எதில் கனெக்ட் பண்ணிருக்க சொல்லி எல்லாம் லிஸ்ட் அவுட் கிடைக்கும். அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் வந்து ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் வந்து ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூவ் வந்து பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் விண்டோவாக நம்ம வந்து மூவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபிட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேப்சர் வந்து ஆகிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமராலேருந்து ஆடியோ வந்து வந்துட்டு இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மூலயமா ஆடியோ வேணும்னா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கூட நம்ம வந்து ஆடியோ வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மியூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேமரா வேணும்னா கேமரா கூட மியூட் பண்ணிக்கோங்க. உங்களோட மைக் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வயர்டு மைக் ஆகட்டும் வயர்லெஸ் மைக் ஆகட்டும் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ இன்புட் கேப்சர்னு சொல்லி ஃபஸ்ட்டில் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் ஆடியோ கேப்சர் வந்து நம்ம வந்து ஓகே வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து நேம் எது வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே கொடுங்க. ஸோ ஓகே வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ இந்த பாப்அப் விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்கும். டிஃபால்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ மிக்ஸு மைக்ரோஃபோன் விஐஏ நம்ம வந்து எது சூஸ் பண்ணியிருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி ஓகே வந்து கொடுங்க. ஸோ ஓகே வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஆடியோ சோர்ஸ் வந்து டிடெக்ட் வந்து ஆயிடுச்சு. ஆடியோ சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே வந்து ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி எவ்வளோ போடணும்னு சொல்லி நான் வந்து போனால் OBS லைவ் ஸ்ட்ரீமில் ஃபுல் கம்ப்ளீட் டுட்டோரியல் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் வேணும் முன்னாடி ஏதாச்சும் செட் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து இமேஜ் கேப்சர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே வந்து கொடுங்க. ஸோ ஓகே வந்து கொடுக்கப்புறம் ப்ரௌசர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஓகே வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் ஓப்பன் வந்து பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து பிளேஸ் வந்து ஆகிடும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த லேயர்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கலாம். கிளிக் வந்து பண்ணிட்டு மூவ் வந்து பண்ணுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூவ் வந்து பண்ணால் நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சுருக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் வந்து பண்ணும். ஸோ கார்னரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ மூவ் வந்து பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்னும் சின்னசாக வரும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்னர்லேருந்து தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் டெக்ஸ்ட் சைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சுருங்கிடும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் வச்சு நீங்கள் வந்து மூவ் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூவ் பண்ணும்போது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகிடுச்சு நம்மளோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் வந்து ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து மூவ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து வீடியோ மேலே கிளிக் பண்ணி நம்ம வந்து மூவ் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் வந்து பண்ணுறப்போ வீடியோ கேப்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் வந்து பண்ணலாம். ஸோ மூவ் வந்து பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ண நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து மூவ் ஆகாது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக அப்படியே இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராசஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிட்டோம். ஸோ அட்ஜஸ்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் மேலே கார்னர்லேருந்தே மூவ் பண்ணுவோம். சைட்லேருந்து மூவ் பண்ணக்கூடாது. மேலே கார்னர்லேருந்து மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிட்டோம். ஆடியோ கேப்சர் ஆகிடுச்சு. லேயர் வேணும் லேயரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே வந்து பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து என்ன ப்ராசஸ் வந்து பண்ணால் எல்லாமே லாக் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் வந்து ஆகக்கூடாது. லைவ் ஸ்ட்ரீம் இருக்கிறப்போ நல்லா இருக்காது. எல்லாமே வந்து லாக் வந்து பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர்ஸ் அது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ப்ளஸ் கொடுத்தா குரோமா கீ கலர் கீ கார்ப்பு பேடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் வந்து அடுத்த லைவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். லைவ் டெமோலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து எல்லாமே செட் பண்ணிட்டோம். செட்டிங் ஆப்ஷன் இருக்கும் கார்னரில். அதை நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்வர் கேட்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் ட்விட்சில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபேஸ்புக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் ட்விட்டர் எக்ஸெட்ரா இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆர்டிஎம்பி வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம்
ஸ்ட்ரீம் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து பேஸ்ட் வந்து பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அந்த கீயை வந்து பேஸ்ட் வந்து பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்ளை வந்து கொடுங்க. ஸோ அப்ளை வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஓகே வந்து கொடுங்க. ஸோ ஓகே வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரீம் கீ வந்து பிளேஸ் வந்து ஆகிடும். பிளேஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வந்து ஆகும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் ஸ்ட்ரீம்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னபிள் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஓபிஎஸ்லேருந்து ஸ்ட்ரீம் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோவில் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோ லைவ்ன்ற சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம வந்து யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்ஸில் வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் கோ லைவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் கோ லைவ் கொடுத்து இங்கே வந்து லைவ் வந்து போயிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பண்ணணும். ஸோ வீடியோ லென்த் அதிகமாக இருந்தாலும் நான் வந்து இதோட கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வந்து ஆகிடும். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ். Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up, that's a fact. Never looking back, I'm a